ஹலோ கைஸ், வெல்கம் டு சாயஃபா vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஹவுஸ் ஷிஃப்டிங்கோட ஃபுல் வீடியோ vlog தாங்க இது போடுறதுக்கு எனக்கு இத்தனை நாள் டைம் ஆச்சு. ஆக்சுவலி நான் ஷிஃப்ட் ஆகி 10+ டேஸ் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஹவுஸ் ஷிஃப்டிங்னால் இவ்வளோ இது இருக்கும். சிட்டியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. சிட்டினா வந்துட்டு அந்த போர்ட்டல்லாம் நம்ம இது பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்காது. அவங்களே வந்து எல்லாமே பேக் பண்ணி நீட்டாக அவங்களே வந்து எல்லாமே இது பண்ணி தந்துடுவாங்க. பட் நம்ம இருக்க பிளேஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலை. மேபி இன்னும் ஃப்யூச்சரில் போக போக வரலாம். அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில. ஸோ சிட்டிக்கும் டவுன் ஏரியாவுக்கும் இதான் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோவில் என்னென்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்துட்டு நீங்கள் வீடியோவில் வந்து அப்போல்லாம் திங்ஸில் எதுவும் ஃபுல்லாக பேக் பண்ணலை. ஸோ அந்த டைமில் தான் டிசிஷன் எடுத்து சரி அப்படின்னு கொஞ்சம் ஒரு 2-3 திங்ஸ்லாம் சும்மா எடுத்து வச்சுட்ருக்கோம். அதனால தான் நீங்கள் பார்க்குறப்ப வீடியோ கசகசன்னு இருந்திருக்கும். ஸோ எப்படிலாம் திங்ஸ் எடுத்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம், எப்படிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் தென் இதில் தான் நான் வந்துட்டு எல்லாமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எதுலேயும் காமிக்கலை. ஒவ்வொரு ரூமு, ஹாலு, கிச்சன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ தான் காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோவாக இருந்திருக்காது. ஆக்சுவலி ஏசி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு அவன் வந்து ஏப்ரல் அந்த டைமில் பிறந்தான். ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தது. அப்போ அவனுக்கு வேர்த்து அவன் தூங்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்காக தான் நாங்கள் முக்கியமாக வாங்கினதே. இதே வீடியோவில் கிச்சன் இன்னொரு பாட்டும் பார்ப்பேங்க. அப்போ எப்படி கசகசன்னு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும். ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட ஃபுல் வியூ. அந்த நம்மளோட வீடு, பழைய வீடு, ஹால், ரூம், கிச்சன் எல்லாத்தையும் நான் காமிச்சிருப்பேன். பால்கனி வியூ. ஸோ இதுதான் நம்மளோட பழைய வீடு. அந்த பால்கனியில் அந்த லாஸ்ட் சைடு நான் காமிச்சிருந்துருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 2 குட்டீஸ் வந்திருப்பாங்க, சமீரா, ஷிஹான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க நம்மளோட நெய்பர். நம்ம ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் இப்போது நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம். அண்ட் தென் அங்கே இருந்திருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ சேனலில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று போட்டிருக்கலாம். அங்கே ஷிஃப்ட் ஆனதுனால தான் இப்போ நம்ம சேனலில் அவங்க சரியாக வீடியோ போட முடியறதில்ல. தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் சொன்னேன், நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்பீங்க இதே இதில் கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீடெல்லாம் வந்து திங்ஸில் எடுத்தாச்சு, ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஒரு 2-3 திங்ஸ், அதாவது முக்கியமான ஒரு சில ஐட்டம்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், அப்புறம் இந்த டிவி இதெல்லாம் வந்து அவங்க கழட்டணும், அதுக்கு தனியாக ஆள் வரணும். ஸோ அதுக்கு அந்த டைமில் வந்து இதை எடுத்துகிட்டு இருந்தது வீடியோ. அப்போ பாருங்கள், கிச்சன் என்ன ஹால் மொத்தமே வந்து பார்க்கவே ஒரு நடக்கிறது கூட இடம்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா கசன்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை. இந்த டைமில் வந்து அவனையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதோடு தான் நாங்கள் ஆனால் ஷிஃப்ட் பண்ணோம், வேறு வழி இல்லை. சரி, வேறு வழி இல்லாமல் ஷிஃப்ட் பண்ணோமே, திங்ஸாச்சும் அரேஞ்ச் பண்ணலாமான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நாங்களாக இருந்திருந்தால் கூட கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்போமோ என்னமோ தெரியல. இவனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவன் எப்போ தூங்குறானோ அந்த டைமில் தான் ஒரு திங்ஸும் தூக்கி வைக்கிற மாதிரி இருந்தது. பேபி வச்சுருக்கவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் தென் ஷிஃப்ட் பண்ணுற ஐடியா தான் எங்களுக்கு வந்துட்டு சடனாக இது பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி வீடு பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் தான் இப்படி ஐடியா பண்ணிக்கலாம், இப்படி தூக்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு பிளான் இருந்திருக்கும். நாங்கள் பார்த்ததும் ஒரு சடனாக தான் இது பண்ணோம். அண்ட் தென் திங்ஸ் தூக்குனதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அன்பிளான்டுன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா அன்றைக்கி பார்த்தா ஐடியா எதுவுமே இல்லை. மம்மி வந்துட்டு மிஷினில் துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் குக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா சரி ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் தூக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தது. பார்த்தா சடனாக அன்றைக்கி வந்துட்டு அன்பிளான்டாக எல்லா திங்ஸுமே அன்றைக்கி தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வாஷ் பண்ண துணி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே போட்டுட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டோம். இல்லை, ஷிஃப்ட் பண்ணுறதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஓன் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு வீட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப ஒரு திங்ஸை ஒரு வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீடு தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கஷ்டம், அது கூட வந்துட்டு திங்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். எஸ்பெஷலி அது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ சிட்டிலேங்கும்போது அவங்க ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு
அவங்க வந்து க்ளீனாக பேக் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருவாங்க, எந்த டேமேஜும் ஆகாமல். ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள். அது வேறு, சிட்டி லைஃபு அதுங்கிறது வேறு. பட் ஆனால் டவுனில் வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம இங்கேருந்து ஒரு திங்ஸ் தூக்கிட்டு போகிறப்ப எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொருளாச்சும் டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இல்லை 3 பொருள் அதே மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் சொல்லவும் முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கட்டில் கீழே இறக்குறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இங்கே மேலே ஏற்றுறப்ப வந்து 2 பேர் தான் தூக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அவங்களால தூக்க முடியல. 4 பேர் சேர்ந்து தான் தூக்குனாங்க. பட் ஆனால் ஸ்டெப்ஸ் வழியாக தூக்க முடியல. பால்கனி இதில் தான் கயிறு கட்டி தான் எடுத்தாங்க. ஸோ இப்போ எப்படிடா இறக்குவாங்க, எங்கிட்ட கீழே விழுந்துருமோ, யார் மேலேயும் விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி பயமாக இருந்தது. பட் ஆனால் பரவாயில்ல, அவங்க நல்லா கரெக்டாக கீழே இறக்கிட்டாங்க. இங்கே ஆல் ஓவர் எல்லாமே ஒரே நாள்லேயே நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அதுக்கு செப்ரேட்டாக ஆள் வச்சாச்சு. ஏன்னா வந்து ஷிஃப்ட்டு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். மம்மினால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதனால் க்ளீனிங் இதுக்கெலாம் வந்து இங்கேயும் அவங்க புது வீட்லேயும் வந்து செப்ரேட் ஆள் வச்சுட்டோம். இந்த வீடியோவில் நான் அது கவர் பண்ணி போட்டேனான்னு எனக்கு தெரியலை. பிகாஸ் எனக்கு அந்த டைம் கிடைக்கல. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், இந்த முக்கியமாக இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த இதுக்கு மட்டும்தான் வண்டி வந்து ஃப்ரண்ட் சைடில் இருந்தது. மீதி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பேக் சைடு இங்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தது. எல்லாமே மேலேருந்து என்னமோ பாலை கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஒரு பொருள் மேலேருந்து கீழே தூக்கி போடுறாங்க. அப்படியே கேட்ச் பிடிச்சி வண்டியில் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்று போடுறப்ப ஐயோ எங்கே உடஞ்சிருமா என்னமோ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆனால் இங்கேருந்து எல்லாம் இறக்குறப்ப நல்லா தான் இருந்தது. அங்கே கொண்டு வந்து வைக்கிறப்ப எல்லாம் பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 2-3 திங்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. அவ்வளோதான், இங்கே எதுவும் இல்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இது எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த ரவுண்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இந்த ஹவுஸ் ஷிஃப்டிங் விலாக் போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறது, டப் பண்ண எனக்கு டைமே கிடைக்கல. இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அவன் தூங்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டைமில் இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரீ டைமில் தான் இப்போ நான் டப் பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் நான் டப் பண்ணுறேன். நான் அப்லோடு நான் என்னைக்கு பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இந்த வேலையெல்லாம் பார்த்தது நான் தான். ஸோ ஆக்சுவலி அந்த ரிப்பன் வந்து அவனுக்காக ஒட்டினது. ஸோ மேலே ஏதாச்சும் ஆடிட்டு இருந்தான், நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அந்த இடத்துல தான் காட் இருந்தது. ஸோ மேலே ஆடிட்டு இருந்தால் அவன் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்கிறதுக்காக தான் அது ஒட்டி இருந்தது. ஸோ இப்போது வந்திருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வியூ அவனுக்கு கிடைக்கல. பட் இல்லாட்டினாலும் அவனுக்காக அரேஞ்ச் பண்ணும். பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அவ்வளோக்கா பில்டிங்ஸ் வீடெலாம் இல்லை. காலி கிரவுண்ட் தான் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அங்கே நல்ல காற்று வரும் காய்ஸ். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த இதுவும் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிறதும் வந்துட்டு அமைதியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வியூ இந்த இது வேறு.
இங்கே மஸ்கிட்டோ நெட் எல்லாம் போட்டிருந்தோம். எல்லா விண்டோஸ்க்குமே வந்துட்டு மஸ்கிட்டோ நெட் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். வீக்குமே வந்து அவங்க வந்து செப்ரேட்டாக அவங்க கழட்டி இது பண்ணி அங்கே போய் மாட்டிட்டாங்க. ஸோ கிச்சன் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. மற்ற அந்த கூட்டுறது, க்ளீனிங் அதெல்லாம் வந்துட்டு அவங்க நாங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். 2வது நாங்கள் சொல்லியிருக்கோங்க வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ், பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு பழைய வீட்டிலேருந்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.